கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கடந்த வாரத்தில் ரூத்து புத்தகத்தை குறித்து நாம் தியானித்தோம். முக்கியமாக முதல் அதிகாரத்தை குறித்து சில சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இரவிலும் கூட 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கடந்த வாரத்தில் சொன்ன சில காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த ரூத்தின் புத்தகத்தினுடைய ஆழத்தை, அதனுடைய சத்தியத்தை நாம் உணர்வோம் என்று சொன்னால், மோவாபில் இருந்து பெத்லெகேமுக்கு கடந்து வந்த நகோமி ரூத்தை குறித்து அதிகமாய் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மோவாபின் அனுபவங்கள் காணப்படும் என்று சொன்னால், பெத்லெகேமில் இருந்தவர்கள் நாம் திரும்பவும் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கி தவிப்போம் என்று சொன்னால், அதிலிருந்து எழுந்திருந்து மீண்டுமாய் பெத்லெகேமுக்கு வர வேண்டும். அந்த நகோமியோடு கூட ரூத்து கடந்து வந்தாள். நான் சொன்னது போல வேதத்தில் பெண்களை குறித்ததான பெண்களுடைய பெயரில 2 ஆகமங்கள் காணப்படுகிறது. 1 ரூத், 2 எஸ்தர். அதில் முதலாவது காணப்படுகிற அந்த ஆகமம் பெண் பெயரில அது ரூத். இது ஒரு பெரிய பாக்கியமாய் கருதப்படுகிறது. இந்த ரூத் அப்படிப்பட்டதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவள் மோவாபிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். நாமும் அப்படிப்பட்டதான அனுபவத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் எழுந்திருக்க வேண்டும். இந்த எழுந்திருந்து வந்த மோவாபை விட்டு எழுந்திருந்து வந்த இந்த ரூத் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. மோவாபிய ஸ்திரீயான ரூத்து என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர்கள் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை. இப்போது நகோமியோடு கூட இந்த ரூத் பெத்லெகேம் வருகிறாள். பெத்லெகேம் குறித்து எதுவுமே அறியாத ஒரு ரூத். பெத்லெகேம் இடத்தை குறித்து தெரியாது, இடத்தில் உள்ள நபர்களை, ஆட்களை குறித்து தெரியாது. ஆனாலும் கூட அவள் நான் வயல்வெளிக்கு போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறாள். இங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. 3வது வசனத்துல அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலா அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசனுடையதாய் இருந்தது. நன்றாய் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை என்ன செய்வோம், எங்கு செல்வோம் என்று சொல்லி அறியாத ஒரு சூழ்நிலையில பல நேரங்கள் காணப்படலாம். ஆனா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின்படி நடப்போம் என்று சொன்னால், அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்ட தாவீது சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறவர். அவர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நான் பல செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பல முகாந்தரங்களை உண்டு பண்ணினார். இன்றைக்கு ஒரு சபையை நடத்தத்தக்கதாக கர்த்தர் பெரிதான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். இங்கே தற்செயலாய், அப்படி என்று சொன்னால் ரூத்துக்கு எங்கே போவது என்று இடம் தெரியாது, யாரையும் தெரியாது. ஆனால் தற்செயலாய் போவாசுடைய வயல் நிலத்திற்கு அனுப்பினார். இந்த நாளிலும் முக்கியமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி வயல் என்கிற தலைப்புல, அந்த வயலில இந்த ரூத்துக்கு உண்டான அனுபவம் நம் ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் வயல் சபையை குறிக்கிறது. அதற்கு ஆதாரமாக கூட நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, வெளியின் ஒரு வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு வீட்டை கட்டு. வெளியின் ஒரு வேலையை எத்தனைப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி. அப்படி என்று சொன்னால் வயல் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிற இடம், நம்மை போதிக்கிற இடம். அங்கே நாம் அதை ஒழுங்காக்கணும். ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நாம் அதை ஒழுங்காக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல பார்க்கும்போது, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான் என்று சொல்லி கடைசி நாட்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னும் யோவான் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இந்த வசனங்களில் நான் பார்க்கும்போது இந்த வயல் சபையை குறித்ததான ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்கே ரூத்து போவாசுடைய வயல் நிலத்திற்கு கடந்து செல்லுகிறாள்.
அங்கே அவளுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அப்படி என்று சொன்னார், இந்த நாட்களில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய சமூகத்துல கடந்து செல்லும் போது நமக்கு உண்டாகிற அனுபவம் ஆசீர்வாதம் என்ன? அதுதான் இந்த இரவின் செய்தி. இங்கே முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 அதிகாரம் 5வது வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாய் வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அப்படி என்று சொன்னால் இங்க விசாரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால்தான் 10வது வசனத்துல ரூத்து சொல்லும் போது, அப்பொழுது அவள் தரையில முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது என்றார். அப்படி என்று சொன்னால் இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, வயலுக்கு கடந்து சென்ற போவாசுக்கு முதலாவது போவாசுடைய விசாரிப்பு கிடைத்தது. ரூத்துக்கு நான் சொன்னேன், ரூத்து சபைக்கும் போவாசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கும் ஒப்பாக காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் கர்த்தரை தேடுகிறோம், நாம் சபைக்கு கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இங்க முதலாவது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். 10வது வசனத்துல நாம் படித்தோம், அந்த ரூத்து போவாசுடைய காலில விழுந்து, நீர் என்னை விசாரிப்பதற்கு உம்முடைய கண்கள் எதனால எனக்கு தயவு கிடைத்தது? நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன். நாம் விசாரிக்க வேண்டும் என்று அவர் நம்மை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னா நாம் அவருடைய சமூகத்திலே இருக்கிறவர்களாய், அவருடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபையில இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, இந்த நாட்களில் கவலையோடு வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை, அன்பான சகோதரா சகோதரியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிற அப்படின்னா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள், அநேக வேதனைகள், கண்ணீரின் அனுபவங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நாம் உலகத்துல குடும்ப வாழ்க்கை செய்கிறோம். நாம் மட்டுமல்ல வாழ்க்கை, நம்மை சார்ந்த குடும்பம் இருக்கிறது. கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், பெற்றோர் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். இன்னும் சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவுகள் நன்றாக இருந்தால்தான் நாம் ஒரு சமாதானமா இருக்க முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு உடன் பிறந்தவர்கள் 7 சகோதரிகள். அதுல 2 பேர் மரித்து போனாலும் கூட 5 பேருக்கு திருமணம் முடிந்து குடும்பங்கள், பிள்ளைகள். நான் அவர்களை நினைத்து, அவர்களுடைய பிள்ளைகளை நினைத்து அநேக நேரம் வேதனைப்படுகிறது உண்டு. ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நான் மட்டுமல்ல வாழ்க்கை, நம்மை சார்ந்த குடும்பம். அப்படி என்று சொன்னால் அநேக பிரச்சனைகள், கவலைகள் நம்மை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதுதான் நமக்கு முக்கியம். அவர் உங்களை விசாரிக்கிறவரான் அப்படின்னால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, போவாசுடைய வயல்நிலத்திற்கு அவள் கடந்து சென்ற பொழுது முதலாவது போவாஸ் அவரை விசாரிக்கிறார். கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிற போவாஸ். நம்முடைய வாழ்க்கையில நான் கவலையோடு ஆலயத்திற்கு செல்லும் போது அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆகாருக்கு இஸ்மாயில் பிறந்தான. ஆபிரகாமுடைய 89 வயதுல 100 வயதுல ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பால் மறந்த நாளில பெரிய விருந்து பண்ணினார்கள். அப்பொழுது பிரச்சனை வருகிறது. இப்பொழுது சாராள் சொல்லுகிறார், இந்த அடிமை பெண்ணை அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளும். ஆபிரகாமுக்கு துக்கமா இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், உன் மனைவி சொல்லுகிறபடி, சாராள் சொல்லுகிறபடி செய்ய என்று சொல்லி, இப்பொழுது துருத்தியில கொஞ்சம் தண்ணீர் அப்பம் கொடுத்து இந்த ஆகாரையும் மகனையும் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார் ஆபிரகாம். இப்பொழுது வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். துருத்தியில தண்ணி தேர்ந்து போய் விட்டது, அப்பம் தேர்ந்து போய் விட்டது. பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி தூரத்தில் போயிருந்து அவள் அழுது கொண்டு இருக்கிறார். பிள்ளை என்று சொன்னால் நான் சின்ன பிள்ளை என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதேசம் 16, 17 வயது இஸ்மாயிலுக்கு அப்பொழுது இருக்கும், ஒரு வாலிப வயது. இந்த சூழ்நிலையில என் மகன் மரித்து போவான் என்று சொல்லி வேதனையோடு கூட பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்தார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டா தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ பயப்படாதே, பயப்படாது. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டா. பிள்ளைக்காக அழுது கொண்டிருக்கிற, பிள்ளைக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
இந்த இரவில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் அவருடைய பாதத்துல வைங்க. நான் கவலைப்பட்டு நம்மால் ஒன்றுமே ஆகாது, வியாதி தான் வரும். கவலைப்படுகிறதுனால பிரஷர், சுகர் அதிகமாகும். இந்த இரவுல உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்துல வைங்க. காரணம், அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க முதலாவது இந்த வயல்வெளிக்கு வந்த அந்த ரூத்து போவாசா விசாரிக்கப்படுகிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆலய வாஞ்சையில நீங்க குறைந்து போகக்கூடாது. சபை ஆராதனைக்கு தடைப்படக்கூடாது. இன்றைக்கு ஆன்லைன்ல ஆராதனை அதெல்லாம் கூடாது. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சபையில தான் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கணும். நிச்சயமாய் நீ சபையில் வருகிற உங்களை அவர் நிச்சயமாய் விசாரிப்பார். அன்றைக்கு சபையில பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அநேக பேர் சொல்லி இருக்கிறார்கள், நான் ஒரு சபை ஊழியன், பலமுறை சொல்லி இருக்கிறேன். செய்தி முடிந்து சொல்லுவாங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார், இன்றைக்கு பிரசங்கம் எனக்காகத்தான். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள், ஆனாலும் மந்தைகளை மேய்க்கிறவர்களா இருந்தனா மந்தைக்கு ஏற்ற ஆகாரத்தை, மந்தை இருக்கிற சூழ்நிலையில அதற்கு ஏற்றபடி அதை மேய்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வேதத்திற்கு மாறா பிரசங்கிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தின்படி போதிக்கிற செய்திகளை கேட்டு நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த அனுபவத்தில் வாழ நீங்கள் முயற்சியுங்கள். முதலாவது அங்க விசாரிப்பு. இரண்டாவதாக ரூத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்து கொள் என்றான். அப்படியே அவள் அற்பர்க்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், போசிப்பு. வயலுக்கு கடந்து சென்ற அந்த ரூத்து இந்த போவாசால் போஷிக்கப்படுகிறார். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுக்கப்படுகிறது. அந்த 14வது வசனத்துல துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிதான அதிசயம், அற்புதம்! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் இல்லாத ஒரு சூழலில் ரூத்து இங்கே பெத்லகேமுக்கு வருகிறாள். நான் எங்கே செல்வேன் என்று சொல்லி தெரியாதபடி அவள் கடந்து சென்ற பொழுது கர்த்தர் தற்செயலா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. போவாசுடைய நிலத்திற்கு அவளை அழைத்து கொண்டு வந்தாள், அழைத்து கொண்டு சென்றார். இங்கே போவாஸ் முதலாவது விசாரிக்கிறான், இரண்டாவது அவள் அங்கே போஷிக்கப்படுகிறாள். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆத்மாவுக்கு நமக்கு ஒரு போஷிப்பு தேவை. சரீரத்திற்கு உலக பிரகாரமான ஆகாரம் தேவையா இருக்கிறது போல, அதனால் சரீரம் போஷிக்கப்படுகிறது போல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, ஆத்மாவிற்கு ஒரு போஷிப்பு தேவை. அது சபையில தான் கிடைக்கும். சபையில வேதம் சொல்லுகிற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் பாரத்தோடு வேதனையோடு ஆலயத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அந்த சபை ஆராதனையில கர்த்தர் நம்மோடு இடைப்படலாம், பாடல் மூலம் இடைப்படலாம், பாடலுடைய வரிகள் நம்முடைய உள்ளத்துல உணர்த்தலாம், நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆதலை கொண்டு வரலாம். போஷிப்பு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நாம் போஷிக்கப்பட வேண்டும். நாம் ஆலயத்திலே போஷிக்கப்படுகிறோம். வயல் சபைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த அனுபவத்துல இங்க இந்த ரூத்து போஷிக்கப்படுகிறாள், நாமும் போஷிக்கப்படுவோம். இதற்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் என்று சொல்லப்பட்டிரு. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல நம்முடைய ஜீவியத்துல நாம் போஷிக்கப்பட வேண்டிய ஒரு அனுபவம் சபையில காணப்படுகிறது. சபையில நம்மளுக்கு ஒரு போஷிப்பு உண்டாகிறது. இந்த வயலில் கடந்து சென்ற அந்த ரூத்து போஷிக்கப்பட்டது போல, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வசனத்தின் மூலம், கர்த்தருடைய சத்தியத்தின் மூலம் நாம் போஷிக்கப்படுகிறோம். அதனால தான் யோபு சொல்லும் போது இப்படியா சொல்லுவார். யோபு 23ஆம் அதிகாரம்
12வது வசனத்துல, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டேன். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அவருடைய வாயின் வார்த்தை. யோபனுடைய சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். அநேக பிரச்சனைகள் கடந்து வந்தாலும், கர்த்தரை அனுமதித்தாலும், சாத்தானுக்கு அனுமதி கொடுத்ததுனாலதான் சாத்தான் சோதிக்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. சாத்தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கர்த்தர் அனுமதி இல்லாம செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். அப்படித்தான் யோபனுடைய வாழ்க்கையில நடந்தது. இங்க யோபு சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையிலும் யோபனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திற்கு அது மிகவும் பயனுள்ளதா இருக்கிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் சோதிக்கப்பட்ட பெண், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். இங்கே அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமாய் காத்துக்கொண்டேன். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? அவருடைய வாயின் வார்த்தைகள் வேதத்தின் மூலம் நமக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்துல இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் ஆகாரத்தை பார்க்கலாம். இந்த சரீர பிரகாரமான சரீரத்திற்கு தேவையான ஒரு ஆகாரத்திற்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த ஆகாரத்தை பார்க்கலாம். உம்முடைய வார்த்தையை அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 15:16 எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம், சபையில ஒரு போர்சிப்பு உண்டு தேவ பிள்ளைகளே. சபையிலே கடந்து செல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை பாடல் பகுதியில கர்த்தருடைய வார்த்தைகள் மூலம் தான் பாடல்கள் இயற்றப்படுகிறது. பாடல்கள் மூலம் உங்களுக்கு ஒரு போர்சிப்பு உண்டாகலாம். ஆராதனை வேளையில ஒரு போர்சிப்பு உண்டாகலாம். செய்தி வேளையில ஒரு போர்சிப்பு உண்டாகலாம். சபை கூடி வருகிறதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை நீங்கள் ஒவ்வொருவரும், ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் கூட சபைக்கு கடந்து செல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆராதனைக்கு தடைபடாதபடி கடந்து செல்லுங்கள். ஆராதனை வேளையில நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். செய்தி வேளையில இடைப்படுவா, உங்களை போஷிப்பா. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம், அது போஷிப்பு. இங்க எரேமியா சொல்லுகிற, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். உம்முடைய வார்த்தைகள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர். நீங்கள் பாரத்தோடு துக்கத்தோடு கடந்து செல்லலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு 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 ஆறுதலை, ஒரு சமாதானத்தை கொண்டு வரும், நிச்சயமாய் கொண்டு வரும். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல ஒரு மகிழ்ச்சியை தருவார். அப்படி என்று சொன்னால், இரண்டாவதாக போஷிப்பு. மூன்றாவதாக 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, அதற்கு அவள், என் ஆண்டவனையும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றான். ஆறுதல். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆறுதல். வயலுக்கு கடந்து சென்ற அந்த ரூத்துக்கு போவாஸ் மூலம் ஆறுதல் கிடைக்கிறது. நீர் எனக்கு ஆறுதல் சொன்னீரே, என்னை ஆறுதல் படுத்தினீரு. எவ்வளவு அற்புதமான காரியம். வாழ்க்கையில எல்லாம் இழந்த சூழ்நிலை, வாழ்க்கை நீ எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை வயலுக்கு சென்ற அந்த ரூத்திற்கு போவாஸ் மூலம் முதலாவது சாரிப்பு கிடைக்கிறது, இரண்டாவது போஷிப்பு கிடைக்கிறது, மூன்றாவதாக ஆறுதல். நீங்கள் பல்வேறு பிரச்சனைகள் நெருக்கப்பட்டு சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். அவளுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நாம் சில நேரம் சொல்லுவோம், எனக்கு பின்பாக பிள்ளைகளை எப்படி யார் பாப்பான்னு கவனிப்பா என்று சொல்லி தெரியும். சில சூழ்நிலைகள்ல சில பெற்றோர்கள் அப்படி சொல்லுவாங்க, சில சூழ்நிலைகள்ல மற்றவர்களும் கூட அப்படி சொல்லுவாங்க. நகோமி ரூத் நினைத்திருக்கலாம், என் மாமி இருக்கும் வரை மாமி என்னை பராமரிப்பார்கள், நான் மாமி இறந்த பின்பு நான் என்ன செய்வேன், நான் எங்கு போவேன் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை உண்டு,
போவாசுடைய வயலினத்திற்கு கடந்து சென்ற அந்த ரூத்திற்கு போவாஸ் மூலம் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. நாம் எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக அவர் பாடுபட்டாரே, அவர் மூலம் ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது பிள்ளைகளே. அந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவளுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கிறது. அன்னாளை குறித்து கடந்த செய்தியிலும் கூட தியானித்தோம், அநேக செய்திகளை தியானிக்கிறோம். அவள் மன கிளேசம் உள்ளவளாய் வேதனையோடு ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாள். அந்த 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்ப்போம் என்று சொன்னால், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்துல பேசினா, அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில ஏலி என்ன நினைத்து விட்டார் என்று சொன்னால், இவள் குடித்து வெறுத்திருக்கிறாள் என்று சொல்லி தொடர்ந்து நீ எம்மட்டும் உன் குடியை விட்டு விலக்காதிருப்பாய் அப்படி என்று சொல்லி 14வது வசனத்தை அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றா. இப்பொழுது ரொம்ப வேதனைப்பட்டுட்டா. அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை உடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன் என்று சொன்னான். அவருடைய சமூகத்துல ஊற்றி விட்டேன் என்று சொன்னான். தொடர்ந்து அந்த ஏலி சொல்லுகிற வார்த்தையை அதற்கு ஏலி 17வது வசனம், அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். முதலாவது புரிந்து கொள்ளாத ஏலி அதன் பின்பாக அன்னாளை புரிந்து கொண்டான். அன்னாளுடைய அந்த அனுபவத்தை குறித்து ஆச்சரியப்பட்டான். ஏலி இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். தேவ சமூகத்துல நீ பண்ணின விண்ணப்பம் கேட்கப்பட்டது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. இன்றைய வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறா, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர அவர் விரும்புகிறா. இந்த நாளில கர்த்தரை தேடுகிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆறுதலை தர விரும்புகிற அன்னாளுடைய வேதனைக்கான காரணம் தெரியும், குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு அநேக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்னாளை போல தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து பொருத்தனை பண்ணி இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்கள். இந்த இரவிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுப்பது அது லகுவான காரியம், ஈஸியான காரியம். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலம், பிள்ளைகள் அவரால் வரும் சுதந்திரம். சில சகோதரிகள் இதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்னாளை போன்று நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சாமுவேலை தருவார், ஒரு குழந்தையை தருவார் என்று நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன், அன்னாளை போல நீங்க ஒப்பு கொடுக்கணும். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தான் அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கர்ப்பம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அன்னாள் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவள் பொருத்தனை பண்ணினாள். அநேக காரியங்களை நம்ம அதுல பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அனுபவத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இரவில அற்புதம் நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இங்கே ஆலயத்திலே கடந்து சென்ற அந்த அன்னாளுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது. அந்நாள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. நீங்கள் இனி துக்கமுகமாய் இருப்பதில்லை. உங்களுடைய துக்கம் இந்த இரவிலே சந்தோஷமாய் மாறும். விசாரிக்கிறது, போஷிக்கிறது, ஆறுதல் படுத்துகிறது. ஆறுதல் போவாஸ் மூலம் இந்த ரூத்துக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. இன்னும் கூட நான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, ஒரு நாள் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, இங்க ஆறுதலின் இடம் ஆலயம், சபை ஆறுதல், வயல் ஆறுதல் கிடைக்கிற இடம். இவள் 18 வருடமாய் வேதனை வியாதியினால, இன்றைக்கு அநேக ஆண்டுகளாய் வியாதியினால் வேதனைப்படுகிற தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துல உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அந்த 18 வருடமாய் அவள் கூனியா இருந்தாலும் கூட அவள் ஆலயத்துல இருந்தாள். அன்று இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துல இருந்தா. அவளை அழைத்து விசாரிக்கிற கருத்து, ஆறுதல் செய்யற கருத்து. இங்கே அவளை அழைத்து இங்க ஒரு ஆறுதல் உண்டாகிறது அவளுக்கு. 11வது வசனத்துல, அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தா. அவள் எவ்வளவு வேணும், எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்க பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது. இவளுக்கு இன்றைக்கு ஆறுதல் உண்டாயிற்று. 18 வருடமா இருந்த வேதனையிலிருந்து, கண்ணீரின் அனுபவத்திலிருந்து ஒரு ஆறுதல் உண்டாயிற்று. இன்றைக்கு
நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள்னால் ஆறுதல் இல்லாதபடி, ஒரு சமாதானம் இல்லாதபடி காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வயல் நிலத்திலே கடந்து சென்ற ரூத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆறுதல் கிடைக்கும். 4வதாக ரூத்து 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அவர்கள் அற்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். இங்கே போவாஸ் சொல்லுகிறது, ஒருவரும் உன்னை தொடாதபடி. இளம் விதவையான ஒரு ஸ்திரீ ரூத்து, அவள் ஒரு இளமையில இருக்கிறாள். இங்க வயல் நிலத்துல வருகிறவர்கள் யாரும் உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் பாதுகாப்பு. வயல் நிலத்திற்கு சென்ற அந்த ரூத்துக்கு அநேகர் மூலம் பிரச்சனைகள், ஆபத்துகள் வரலாம். ஆனால் போவாஸ் அந்த யாரும் அவளை தொடாதபடி கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். மிகவும் நெருக்கமான ஒரு நாட்கள்ல இருக்கிறோம். கர்த்தர் மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும். நாம் வயலத்திற்கு செல்வோம் என்று சொன்னால், சபையில கடந்து சென்று அவரை ஆராதிப்போம் என்று சொன்னால், அவர் நிச்சயமாய் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதற்கும் ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் சொல்ல முடியும். நான் சுருக்கமா சொல்லுகிறேன். இப்போ சாலோமன் ராஜாவாகிறான், அதோனியாவும் அதற்கு முயற்சி செய்கிறான். இப்போ அதோனியா சாலோமன் ராஜான போது அதோனியா பயந்து போய் பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொள்ளும் போது அது ஒரு பாதுகாப்பு. அதற்குள்ள யாரும் கடந்து சென்று எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தில் அதோனியா பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆபத்துகள், வியாதியினால, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், இன்னும் பல சத்ரு மனிதர்கள் மூலம் நம்மளுக்கு ஆபத்துகள் வரலாம். ஆனா பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னார், இயேசுவை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், நம்ம ஆலயத்துல கடந்து செல்வோம் என்று சொன்னார், கர்த்தர் நம்மை வேலையடைப்பா, அவருடைய தூதர்களை கொண்டு நம்ம பாதுகாவல் செய்வா. இங்க போவாசுடைய வயல் நிலத்திற்கு கடந்து சென்ற அந்த இளம் வயதுல இருக்கிற ஒரு இளம் வயது ஸ்திரீ அந்த ரூத்து, மற்றவர்கள் மூலம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சொல்லி தொடாதபடி கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் கூட சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அவருடைய கூடாரம் ஆலயம், சபை. அங்கே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி அங்கே பக்தன் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய தியானம் ரூத் 2ஆம் அதிகாரத்தை குறித்தது. 2ஆம் அதிகாரத்துல முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த ரூத் போவாசுடைய வயல் நிலத்திற்கு செல்வது. அப்ப ரூத் போவாசுடைய வயல் நிலத்திற்கு சென்ற பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை செய்தியாக தியானித்தோம். இன்றைக்கு உலக பிரகாரமா நான் சபைக்கு கடந்து செல்லுகிறோம். வயல் சபைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு சபைக்கு கடந்து செல்லும் பொழுது, அன்று வயலுக்கு கடந்து சென்ற இந்த ரூத்துக்கு 1வது சாரிப்பு, 2வது போசிப்பு, 3வதாக ஆறுதல், 4வது பாதுகாப்பு. அப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டானது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நான் சுய ரத்தத்தினால், இயேசுவினுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டாகும். 1வது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார், 2வது நம்மை போஷிக்கிறார், 3வது நம்மை ஆறுதல் படுத்துகிறார், 4வது நம்மை பாதுகாக்கிறார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் எல்லாரும் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியன் உம்முடைய நாமத்தில் உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே
ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் மூலம் கிரியை செய்யுங்கப்பா. வேதனையோடு, மிகவும் நெருக்கத்தோடு, கண்ணீரின் அனுபவத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. வியாதியோடு இருப்பவர்களை நீர் தொட்டு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த இரவுல விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இது ஒரு விடுதலையின் இரவாய் இருக்கட்டும் அப்பா. கடந்த நேரத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே, அப்படியே கிரியை செய்யும் அப்பா. ஒவ்வொருவரும் அந்த நாட்களில உண்மை அதிகமாய் தேடவும், சபையில ஆராதிக்கவும் உதவி செய்யுங்கப்பா. அந்த வயல் சபைக்கு அடையாளமா இருக்கிற அந்த வயலுக்கு கடந்து சென்ற பொழுது கர்த்தாவே, போவாஸ் இந்த ரூத்தை விசாரிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே அந்த வயல் நிலத்துல அவளுக்கு போஷிப்பு உண்டானதப்பா, அவளுக்கு ஆறுதல் உண்டானது, பாதுகாப்பு உண்டானதப்பா. நாங்களும் உண்மை தேடும் போது, உம்முடைய ஆலயத்துல கடந்து வந்து உண்மை ஆராதிக்கும் போது இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நீர் தர வல்லவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற எல்லா தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறாட்டும், அற்புதம் செய்யும். இந்த இரவுல நீர் கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். you